ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும். 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன ராசியினுடைய அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் என்பது ரிஷபம். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம் என்று சொல்வார்கள். இது நாள் வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ 11/2/2025 முதல் 11/5/2025 வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று சுப தன்மையை பெறுகிறார். அதுக்கப்புறம் 11/5க்கு பிறகு அவர் குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போகிறார். இந்த 90 நாளும் இந்த சொந்த ராசியான மீன ராசிக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் குரு இப்போ சுபத்தன்மை பெற்று விட்டார். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தது. எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாச்சு, சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆச்சு, நடக்கலை, காரியம் கைகூடி வரல. இப்போ 3ஆம் இடம் குரு நல்ல நிலையில் இருக்கிறதால 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் உச்சநிலை பெறுகிறார். பரிவர்த்தனை யோகம். அப்போ இங்கே ராசியில் உச்சம், அவர் வீட்டுக்கு போனால் அவர் ஆட்சி பெறுவார். அப்போ 3 பரிவர்த்தனை யோகம். அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் சிறப்பு தானே. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம். அற்புதங்க. கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான நேரமாக அருமையான நேரம். நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தருணம் வந்தாச்சு. குரு பார்வை கோடி நன்மை. குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். சமூகத்தில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து உயரும். வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணுன்றவங்க தாராளமாக படிக்கலாம். ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அடுத்தது 9ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போ 9ங்கிறதே ஸ்பிரிச்சுவல் தாங்க, ஆன்மீகம் தாங்க. இப்போ ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தந்தை வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அது விருச்சிகம். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நல்லது நடக்கும். அதாவது பூமியால் யோகம், வீடு மனை போன்றவற்றால் அதிகமான யோகம் கிடைக்கக்கூடிய காலம். இப்போ வீடு இருக்கும். இது வரைக்கும் வீடு காலியாக இருந்திருக்கும். இப்போ வீடு வந்து கொடகுலிக்கு வருவாங்க. இனிமேல் அது வந்து ரெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அது ஒன்று. அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். ஏன்னா 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்தாலும் செலவினங்கள் இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை அப்படியே நீங்கள் தொழிலில் போடுவீங்க. தொழில் அபிவிருத்தி ஆகட்டும் அப்படின்னு. கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி ஆகும் நேரம்.
உங்களை பொறுத்தவரையிலையும் 12 சனி விரைய செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். இந்த விரைய செலவு அப்புறம் ஜென்மச்சனி 29/3க்கு பிறகு ஜென்மச்சனி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு அற்புதமான அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதரவு, தந்தையால் அனுகூலம், அதாவது குருவருளும் திருவருளும் நிறைந்த காலகட்டம். 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அம்சமான நேரம் இந்த 90 நாளும் சொல்லலாம். இருந்த போதிலும் ஒரு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி வரும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். குறுகிய தூர பயணம், நீண்ட தூர பிரயாணம் செய்வீர்கள். லக்னத்தில் ராகு, ராசியில் ராகு இருப்பதால் மீன லக்னம், மீன ராசியில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க, நீ காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க. இதுதான் நடக்கும். இருந்த போதிலும் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியமான ஒரு சூழல். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பொருளாதாரத்தில் அளவு கடந்த வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். சிறு குறு வியாபாரிகளுக்கும் சரி, அதாவது சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சரி, நல்ல லாபம் கிடைக்கும். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம், நிதித்துறை, நீதித்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் 29/3 வரைக்கும் சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லும் அளவுக்கு நேரம் அற்புதமாக இருக்கிறது. காலம் கிரகங்கள் கையில் இருந்தாலும் நேரம் இப்பொழுது உங்கள் வசமாகிவிடுகிறது. நிச்சயமாக சாதிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.